எத்தனை பேருக்கு விசுவாசம் என்றால் என்னவென்று தெரியும்? விசுவாசின்னு தெரியும். யாரையா நீங்க? நாங்க அந்த சபையில் விசுவாசி. ரைட்டு தான். விசுவாசினா யாரு அப்படின்னா விசுவாசிக்கணும். ரைட், அதுதான்ப்பா. என்ன விசுவாசிக்கணும்? அது விசுவாசிக்கணும். ஏன்னா அதை பத்தி தெரியாது. நம்பிக்கை என்பது கண்களில் தெரியக்கூடியது, ஆனால் காணப்படாதவைகள் ஒன்று இருக்கு பாத்தீங்களா? அது நம்முடைய கண்களுக்கு தெரியாது. மரங்கள், செடிகள், மலைகள், ஆறுகள், குன்றுகள், பஸ், ரயில் எல்லாத்தையும் பார்க்கிறோம், ஃபிளைட் எல்லாத்தையும் பார்க்கிறோம். இதெல்லாம் எந்த உலகத்துல இருக்குது? காணப்படுகிற உலகம். ஆனா இன்னொரு உலகம் இருக்குது, அது காணப்படாத உலகம். காணப்படாத உலகத்துல யார் இருக்கிறார்னா தேவன் இருக்கிறார். தேவனை பார்க்க முடியல, ஆனாலும் விசுவாசிக்கிறேன், என் தேவன் இருக்கிறார். தேவ தூதர்களை பார்த்ததில்லை, ஆனாலும் நம்புகிறேன், எனக்காக தேவன் தூதர்களை கட்டளிடுகிறார். ஆவியானவரை கண்டதில்லை, ஆனாலும் அவருடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கிறேன். சாத்தானை பார்த்ததில்லை, ஆனாலும் அவன் செய்கிற கிரியைகளை நான் பார்க்கிறேன். பரலோகத்தை பார்த்ததில்லை, நரகத்தை பார்த்ததில்லை, ஆனாலும் இவைகள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் விசுவாசம்.